ஹாய் ஆல் குட் மார்னிங். இன்றைக்கி கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ண அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தாங்க. சரி, மார்னிங் எழுந்ததும் இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் அரிசி கழுவி வச்சுட்டேங்க. இன்றைக்கி என் பெரிய பாப்பாவுக்கு மட்டும்தான் லஞ்ச் பேக் பண்ணணும். ஏன்னா சின்ன பாப்பாவுக்கு லீவு. ஸோ அவரை கொண்டு சிம்பிளாக ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு. கருணக்கிழங்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி, அவரை கொண்டு ஆனால் போதும் அப்படின்னு கருணக்கிழங்கு அரிஞ்சு வச்சுட்டேங்க. கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கிழங்குங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால யூஸ்வலாக அதுதான் செய்வேன் நிறைய. ரொம்ப தின்னாக கட் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு பக்கம் வச்சுட்டேங்க. சரி, இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் இருந்துச்சு. சாம்பார் வேணாம், சட்னி வேணும் நாங்கள் பசங்க. சரி, பசங்க கேட்டாங்கன்னு வேர்க்கடலை சட்னி செய்யலான்னு ஒரு பக்கம் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அது ஒரு சைடு ஆறுறதுக்குள்ளே கருணக்கிழங்கு ஒரு ஆவரி போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு கட் பண்ண கருணக்கிழங்க ஒரு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்க வச்சுட்டாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அது பாட்டுக்கு வெந்துன்னு இருக்கும். அதுக்குள்ளேயே ஒரு பக்கம் இட்லி ஆறிடுச்சு. எல்லாமே கிண்ணத்தில் எடுத்து போட்டு இன்னொரு சைடு வேர்க்கடலையும் ஆறிடுச்சு. சரி, சட்னிக்கு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக திருவின தேங்காய் இருந்துச்சு. அதை போட்டு தேவையான அளவு காஞ்ச மிளகா, ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி, உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் நான் வேர்க்கடலை சேர்ப்பேன். வேர்க்கடலை அப்புறமா லாஸ்ட்டாக போட்டு அரைச்சிட்டு சட்னி ரெடி பண்ணிட்டேங்க. சட்னி ஒரு பக்கம் தாளிச்சிட்டு பசங்களுக்கு 2 பேருக்கும் டிஃபன் கொடுத்துடலாம் அப்படின்னு பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இன்றைக்கி கர்ட் ரைஸ் தான் செஞ்சேன். ஏன்னா சிம்பிளாக செஞ்சிடலாம் அப்படின்னு கர்ட் ரைஸ் பேக் பண்ணிட்டேங்க. கர்ட் ரைஸ் தாளித்து தான் கொடுப்பேன். அப்படியே கொடுக்க மாட்டேன், இல்லைனா கோல்ட் ஆகிடும் அப்படின்னு கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு கர்ட் ரைஸ் பேக் பண்ணிவிட்டு சைட் டிஷ்க்கு கருணக்கிழங்கு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு அதையும் பேக் பண்ணிட்டேங்க. ஸ்நாக்ஸுக்கு முறுக்கு தான் கேட்டான். சரி, அவன் கேட்டதே போட்டு அமுச்சிடலாம் அப்படின்னு பட்டர் முறுக்கு போட்டு பேக் பண்ணி இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.